கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 89வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 89 32 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களம் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களம் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ஓ பரபரா ஓ வீரபரா பராரி வசபரா. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயாவின் மேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமாம் படைத்தவரே சர்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே சர்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே. ஓபா ஓபரா ஓபி ஓபரா ரே பரா ரே கஷபரா. தோத்திரமாம் கனமாம் வாலமயோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயோ பலனாம். மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், தானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். வாசிப்போமா? சங்கீதம் 89வது அதிகாரம் 27 நம்ம வாசிப்போம். நான் அவனை எனக்கு முதல் பேராகவும் பூமியின் ராஜாக்களை பார்த்து மகா உயர்ந்தமாக்குவேன். இது அவர் செய்வார். நம்பர் 2 அடுத்த வாசிப்போம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதுல கீ வார்த்தை உடன்படிக்கை. ஏன் உடன்படிக்கை நம்ம பார்க்கணும்? ஏற்கனவே அவனுக்கு வந்துருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த வாசிங்க. அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம், அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கும். அப்ப இந்த உடன்படிக்கை எதோட கனெக்ட் ஆகுது? வானம் வரைக்கும். நமக்கு வானத்தில் ஏதாவது ஒரு பவர் இருக்கா? ஒரு ராக்கெட் விட்டா கூட அது போயிட்டு திரும்ப அடுத்து பாருங்க. அவன் பிள்ளைகள் என் நியாயத்தை நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளை கை கொள்ளாமல் ஒரு நியாயங்களை நியமங்களை நடந்தால் அவன் நீர்களை விளாடினாலும் அவர்களை அக்கிரமத்தை வாரினாலும் தண்டிப்பேன். சரி, நம்முடைய தேவன் சிக்ஷிக்கிற தேவன். அந்த 32 தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அடுத்த வாசிக்க. அப்ப அந்த உடன்படிக்கைங்கிற உண்மையை கிருபையும் நான், அதாவதுங்க இப்ப எப்படின்னா, நம்ம யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம மறக்க மாட்டோமா? இந்த இப்படியா நீ பண்ணுங்க, நான் உனக்கு என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டே இல்லை, நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அதை பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதவரை நல்லது. சரியா? தெரியாதவரை நல்லது.
உன் காதுக்கு நியூஸ் வரலை, அந்த அளவுக்கு நாங்கள் அதை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டோம். ஆனால் எனக்குள்ள என்ன இருக்கணும்? வா எனக்கு நம்ம பயம் வா, புரியுதா? 33, 34. அவ நீ தப்பு பண்ணாலும் நான் என் உடன்படிக்கை மாற்றணும். என்ன செய்ய மாட்டேன்? மாற்ற மாட்டேன். அதுல உண்மையா இருப்பீங்க. அது அடுத்த வசனம் பாருங்க. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகளில் கிளம்பினதை மாற்றாமல் இருப்பேன். சரி, இப்ப நம்ம உடன்படிக்கைங்கிறதா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? ஒரு திருமணம்ங்கிறது ஒரு உடன்படிக்கை. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு புருஷன் யாருன்னே தெரியாது, தெரியுமா தெரியாதா? ஆனால் என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னையிலேருந்து சோப்பு, சீப்பு, பவுடரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா யாரும் வாங்கிட்டு கொடுக்கணும். குடிக்குதோ குடிக்கணும். முன்னாடி நீங்கள் ரோட்டு வழியாக நடந்து போகிறீங்க, அந்த பொண்ணை யாராவது இடி இடிச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? எவ்வளோ இடிக்கிறான்னு தெரியும். ஆனால் உடனே என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பொறுப்பு வந்து பாதுகாக்கிற பொறுப்பு. இப்போ திருமணங்கிறது ஒரு உடன்படிக்கை, ஒரு உதாரணம். ஆனால் அது நிறைய நேரம் பிரேக் ஆகி புருஷனை பிடிக்குமா பிடிக்காதா? அதே வாழ்வு தான், அதே தாங்க. நம்ம புருஷனை மாதிரி மோசமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் செய்யணும், நான் இவரை என்ன பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன், நான் உண்மையாக தான் இருக்கணும். அது அதனால தான் அவருக்கு ஒரு பிரச்சனையோடு இந்த வார்த்தையை சொல்றாரு, வாழ்ந்து தான் ஆகணும். சரி, முதல் முறையான ஒரு உடன்படிக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 12வது. அப்ப இருமா, இந்த உடன்படிக்கை யாருக்கு யாருக்கும்? எனக்கும் உங்களுக்கும். சரி, இப்ப நான் உங்களுக்கு திரும்ப நான் பேக்ரவுண்ட் சொன்னா தான் இதை நம்ம ஆரம்பிக்கும் போது 2 வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சோம். அவன், அவர்கள். அவர்கள் யாரு? இஸ்ரேல் மக்கள். அந்த இஸ்ரேல் மக்களை தான் இங்க பாக்குறோம். இப்ப இங்க ஆண்டவர் உலகத்துல எல்லாருக்கூடையும் உடன்படிக்கை பண்றாரா, அவர் பிள்ளைகளோட பண்றாரா? எல்லாத்துக்கும் இருந்தாலும் இது வந்து பிள்ளைகளுக்கு தான். அப்படித்தானே? நான் அப்பா பிதாவேன்னு நான் பாடுறேன். எஸ், அப்படிதானே? இப்ப இது வேற ஒரு மதத்துக்காரன், அவன் சாமியை கூப்பிடும்போது ஆண்டவருக்கு பொறுப்பே கிடையாது. ஆனா அந்த உடன்படிக்கை அது எல்லாரும் பார்க்கறாப்புல வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? வாசியம். தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஐந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு நாம் செய்த உடன்படிக்கை. நித்திய தலைமுறை. இங்க மோசே தான் நம்ம நோவா பார்க்கிறோம். நோவா பார்க்கிறோமா? நோவா காலத்தை பாருங்க, 8வது அதிகாரம் 1 வசனம் நோவாவோடும். அப்ப நோவா காலத்துல இருந்து நம்ம காலம் மட்டும் கிடையாது, இனியும் இந்த உடன்படிக்கை எங்க இருக்கும்? வானத்துல தான் இருக்கும். அதனால நித்திய தலைமுறைக்கு. தலைமுறைங்கிறது என்னதுமா? இதுதான் இல்லை நான் சொல்றேன். அதான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி தலைமுறை. இப்ப எங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டாங்க, எங்க பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா. அவங்க ஒவ்வொரு கிராமமும் ஊழிச்சிருவோம். ஒரு தடவை என்னாச்சா, எங்க தாத்தா வந்து மஜிஸ்ட்ரேட் யாருன்னா கலெக்டர் பீப்புள் பவர். எல்லாரும் என்ன சொல்றாங்க, மஜிஸ்ட்ரேட் அம்மா வந்திருக்காங்க. எங்க அம்மாவை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டாக்டர் அம்மா. எங்க அம்மா ஸ்கூலே படிக்கல, அந்த மாதிரி அவ ஒரு பேர். அப்ப எங்க பாட்டி ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க, சுவிசேஷம் சொல்றது. அப்ப வில்வண்டிலாம் போவாங்க. அப்ப என்ன செஞ்சாங்களா, உங்க இயேசு இன்னும் உயிரோட இருக்காரான்னு கேட்டாங்களா? ஆமான்னு சொன்னாங்களா? அப்ப நாங்க ஒரு ஆளை பண்றோம்ட்டு ஒரு இந்த 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு வராங்களா, இவனை நீங்க நடக்க வைங்க பார்ப்போம். எங்க பாட்டி சுற்றி நின்று உலகால் போகும்போது எந்திரிச்சு நடந்தாங்க. எங்களுக்கு சொன்னது யாருன்னா எங்க அத்தை சொன்னாங்க. எங்க பாட்டி, நான் சின்ன பிள்ளைங்க பாட்டி இருந்தாங்க. ஆனாலும் எங்க பாட்டி அந்த அளவு ஒரு பவர்ஃபுல் ஊழியக்காரமா. அது யாருக்கு வந்திருக்கு? எங்க அப்பாவுக்கு வரல. எங்க அப்பாவுக்கு வந்துச்சு. எங்க அப்பா என்ன பண்ணாருமா? ஊழியம் பண்ணாரு. நீ இன்னைக்கா பார்த்து எங்க அப்பா பைக்கில் வச்சுருக்காரு. ஆனா ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காரு? அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துருக்காரு. எங்கிட்ட என் மகனுக்கு அப்படி தலைமுறை ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ அடுத்த தலைமுறை ஸ்டீவ் ஜெரல் எவனா ஒருத்தன் ஆண்டவர் கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வானவில் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் அடுத்த வாசகம் 13 என் வில்லை. என்னமா இது? யாரு வளையல? ஓ வளையல். யார் மோதிரம்? சொல்லுமா, சொல்லுங்க. ஓம் வளைய அப்படிதானே? ஆனா வானவில் ஓய்வு நீங்க சொல்ல முடியுமா? வானவில் ஹோட்டல் பேர் வைக்கலாம். ஆமா,
ஆனா வானவில் கிடையாது அவனுக்கு. புரியுதா? வாசிக்க பார்ப்போம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். எங்க வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேகத்தில். அடுத்து வாசிங்க 14. நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வருகிறது, அந்த வில் மேகத்தில் தோன்றும். சரி, இது எல்லாமேமா ஆண்டவரால் மட்டும் செய்யக்கூடியது. இந்த ஒரு ஃபேனை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான், ஒரு எலக்ட்ரிசிட்டியை மனுஷன் கண்டுபிடிச்சான், இது ஒரு கொத்தனாரில் கட்டிட்டாரு, இதெல்லாம் மனுஷங்க செய்யறாங்க. ஆனாலும் இப்ப நம்ம பார்க்குற உடன்படிக்கை, வானம், மேகம் எல்லாம் அவருடையது. இப்ப நம்ம அடுத்த பார்க்க போறது மேகம். மேகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கு 13வது அதிகாரம் 25. இது 2வது வரியை குறித்து சொல்றாரு. வானத்தின் நட்சத்திரங்கள் விடும், வானங்கத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் 26, 13, 26 மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேலின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஏமாங்க எதெல்லாம் அசையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் டார்க் ஆயிடும், நட்சத்திரம் விழும். நட்சத்திரம் விழுந்தா விழாதா? இப்ப விழாது. ஆனா ஆண்டவர் வருகை போது எது விழுது? ஆனா எது அசைய மாட்டேங்குது? மேகம். ஏன்னா அதெல்லாம் அவர் வராரு, அது அவருடைய வெஹிக்கிள். இப்போ நான் ஒரு வண்டி வச்சிருக்கேன்ல, நான் பயந்து போவேன்னா எப்படி போவேன்? ரொம்ப பயந்து போவேன். அவன் அப்படி வருவான், அப்படி வருவான், என்னென்னமோ வருவாங்க, நம்மளை தாட்டிட்டு போயிடறான பயமா இருக்கும். ஒருத்தர் புல்லட்ல போறான், அது இந்த சைஸ்ல இருக்கு. நம்ம வண்டி சின்ன பொடிசா இருக்கு, அது எருமாடு மாதிரி இருக்கும். அது அவன் வெஹிக்கிள். ஆனா ஆண்டவர் 2வது வகையில் எப்படி வருவார்னா இன்னொரு வசனத்தை கொடுத்தாங்க. மத்தேயு 25வது அதிகாரம் 31. அன்றியும் மனுஷகுமாரன் நமது மகிமை பொருந்தவனாய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது நமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். நமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். 24, 30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உடன்படிக்கைங்கிறது என்னது? வானவில். அது எங்க வச்சிருக்கிறாரு? மேகத்துல. அது யாரு வானவில்? அவரது. ஏன் இதுன்னு சொல்றாரு? மேகமும் அவரு. மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து எதுலாம் வர போறாரு? மேகத்துல வராது. இது 2வது வரைக்கும் எப்படி ஆகாது. சரி, இப்ப வானவில்ல குறித்து நம்ம அடுத்த ஒரு காரியம் பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 3வது. வெளிப்படுத்துதல் 4, 3. வீற்றிருக்கிறவர் பார்வைக்கு வச்சிர கல்லும் பதுமராஜுக்கு ஒப்பா இருந்தார். ஒப்பா இருந்தார். அதாவது அவரு யோவான் பார்க்கிறாரு, எப்படி இருக்காரு? ஒப்பாயினா என்ன இருக்கும்? சம்திங் லைக் தட். இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க எங்க பொருட்காட்சியில். அவன் சொல்றான், ஒன்று எலுமிச்சை கலரு. என்ன கலரு? செக்கச்சவேன்னு இருக்காங்க. தலை சுற்றிருக்கேன். எப்படா இருக்கும்? கதை விடுறையா? ஒன்று சிவப்பாக இருக்கணும், இல்லை மஞ்சளாக இருக்கணும். ரெண்டும் கலந்தது. அந்த பெயிண்ட் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அடிக்கிறது. அவர் அப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டார் கலரை பார்த்து. அந்த மாதிரி அவங்க தலை சுற்றிருச்சு. யாரை பார்த்து? அதே மாதிரி இவருக்கு தலை சுற்றிருச்சு. யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து. இங்கே 2 கலர் சொல்றேன். என்ன சொல்றது? பதுமரகத்திற்கும் ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருக்கு. சரியா? இது இன்னைக்கு இருக்கிற சிங்காசனம். இன்னைக்கு இருக்கிற சிங்காசனம் என்னதுல? கிருபையின் சிங்காசனம். இன்னைக்கு அந்த கிருபை வச்சிருக்காரு. ஆனா இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு. வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 11வது. இது 2வது வருகை. ஜட்ஜ்மெண்ட் ஆக போது. முன்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். இப்ப இங்க வானவில் இருக்கா இல்லையா? ஏன் இல்லை? வானவில்லை இல்லை, வானமே இல்லை, மேகமே இல்லை. எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. ஏன் மழையெல்லாம் விடுங்க, வானவில்லை காணும். ஆனா 4வது அதிகாரத்தில் இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கோம். அந்த டயத்துக்குள்ள நம்ம ரட்சிக்கப்படணும், ஆண்டவர்களை வந்துடணும். சரியா? அதனாலதான் பூமி வானமும் அகன்று போயிட்டு இது 2 அகன்று போனான்னா அடுத்து என்ன வரப்போகுது அதான் முக்கியம். எடுத்துக்கலாமா? 2 பேதுரு 3வது அதிகாரம்
5வது வசனம். பக்கம் 324. 3, 2, 4. 3, 2, பூர்வ காலத்தில் தேவனுடைய வாக்கினாலே வானங்களும் ஜலசமுத்திரத்தோடு ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கும் பூமி உண்டாயின. இப்ப பாருங்க, இந்த வானத்திலையும் பூமியில என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வானவில் இருந்துச்சா? வானவில் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் வானத்தையும் மாத்திடுவாரு, பூமியை எடுத்து போட போறாரு. அடுத்த வாசிங்க. இப்பொழுது இருக்கிற உலகம் ஜலப்புறத்தை அழிஞ்சது அப்ப இப்ப இருக்கிற உலகம் ஜலப்புறத்தில் அழிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுது? நோவா காலத்துல நான் சொல்றேன் முதல் மழை வந்து எப்படி இன்னைக்கு எவிடன்ஸ் சொல்றீங்க. ஏமா ஒரு பெரிய ஒரு மலை, நம்ம எவரெஸ்ட் மலை மாதிரி, அது மேல நம்ம அங்க எங்க அந்த மூலிப்பட்டி அரங்கில இருந்து இந்த கடைசி வர இந்த சைஸ்ல ஒரு திமிங்கலத்து எலும்பு மேல இருக்கு. எது மேல இருக்குது? மலை மேல. பக்கத்துல கடலும் கிடையாது, கன்றாயும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவ்வளவு பெரிய திமிங்கலம். அப்பதான் சொல்றான், பைபிள்ல ஒரு காலம் இருந்துச்சு, ஃபுல்லா உலகம் முழுதும் தண்ணியில முங்கி இருந்துச்சு. இந்த இடத்துல வரும்போது அந்த தண்ணி இறங்க ஆரம்பிச்சிச்சு, மேல எது மாட்டிக்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு அந்த எவிடன்ஸ் வச்சிருக்காங்க. யார் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பேப்பர் அப்படியா? தேடி பாருங்க. சரியா? எல்லாமே ப்ரூவ். சும்மா அந்த கற்பனை கதை, அம்புலிமாமா கதையெல்லாம் கிடையாது. புரியுதா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எதால அழிக்க மாட்டேன், தண்ணியால் அழிக்க மாட்டேன். அதனால அழிக்கிறதுக்கு என்ன செய்ய போறான்னு கேட்டாங்க. 7வது வருஷம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கிறது. இறையில என்னதுமா? சாப்பாடு. ஏமா உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றது கஷ்டமா இல்லையா சார்? இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், அது இப்போல்லாம் கொஞ்சம் ஃபீவர், பசி அப்படியே கம்ப்ளீட்டாக போச்சு. கஷ்டத்தோடு தான் நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா? நோவா கப்பல் சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. அக்கினிக்கு சாப்பிட்றது கஷ்டமே கிடையாது. எவ்வளவு நாள் என்ன செய்யும்? சாப்பிடும். அதான் சொல்றாரு, சாப்பாடு மாதிரி எல்லாரும் என்ன சாப்பிடுவோம்? வாசிக்கும். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழித்து போகும். அது வர, அதாவது எல்லாரும் ரட்சிக்கப்படுவங்க நோக்கம். இப்ப அடுத்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். அது என்ன புரியும் பார்ப்போம். 8வது பிரியமானவர்களே, ஒரு நாள் 1000 வருஷம் போனதும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் இது என்ன நான் சொல்றேன். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது குறிப்பா யார் சொன்னா அப்படின்னு எங்க பாட்டி, நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்டு எங்க பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, இயேசு வந்துருவாண்டா, இயேசு வந்துருவான்னு. எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அம்மா சொன்னாங்க இன்னும் வரல. யார் வரல? எங்க அப்பா சொல்லுவார், எங்கிட்ட சொல்லிட்டாரு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவோம், ஆனா இயேசு வரல அப்படின்னு சொல்லி. ஏன் வரல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 9வது வசனம் வரல. தாமரா இல்லாமல் புரியுதா? ஏன் டிலே பண்றாரு? இப்ப மரியாளுக்கு இந்த 3 அக்காக்கும் தெரியும் 2000 முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி. அன்னைக்கு வந்திருந்தான்னா நான் பரலோகம் போயிருப்பேன், நான் நரகம் போயிருப்பேன், நானே போயிருப்பேன், நாளைக்கே இருப்பேன். புரியுதா? இந்த பிள்ளைகள்லாம் புதுசு. ஆனா 2000 வரை ஆண்டவர் வரல. ஏன்? நான் சரி, ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷத்துக்கு ஒரு நாள். இது என்ன கணக்கு நான் சொல்றேன். சரியா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் 3000 வருஷம் வச்சுக்கோங்க. எவ்வளவு? அப்ப அது பிதா கண்களுக்கு 3000 வருஷமா தெரியுமா? எவ்வளவு நாளா தெரியும்? 3 நாள். சரியா? இப்ப இது புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு சொந்தக்காரன், ஆனா துபாயில போய் வேலை செய்யறதுக்கு பல லட்சங்கள் செலவழிச்சு அனுப்பிட்டீங்க. அவன் எதுக்காக அனுப்பியிருக்கீங்க? சம்பாதிப்பான். 4வது நாள் பொட்டியோட வந்து நிற்கிறான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் ஆண்டவன் 3 நாள்ல வர்றதுக்கு வந்துட்டான்னா இப்பதான் போது 3வது நாளே வந்த மாதிரி தெரியும். எத்தனை நாள்ல? அதனால ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டாரு. அதனாலதான்
ஒரு நாளுங்கிறது அவருக்கு 1000 வருஷம். 1000 வருஷங்கிறது ஒரு நாள். அப்போ அவர் வெயிட் பண்ணுறாரு. எதுக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து ஒரு போகம் 13 வாக்கு தத்தத்தின்படியே புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். இப்ப இதை முடிச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம வசனத்தை நம்ம அவங்களுக்கு சொல்றேன். இவன் கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்லுவாங்க. சரியா? நான் உங்களுக்கு சொல்லிட்டா நம்ம என்ன செய்ய போறோம்ட்டு. இப்போ எனக்கு ஒரு நாள் மரணம் வரும். என்ன வரும்? மரணம். அப்ப நான் முக்கூட்டு கலவை ஆவி ஆத்மா சரீரம். இப்ப என்னை நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ உங்க வீட்டுலேயே நான் நடந்து போறேன். என்னை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏமாற்ற முடியும். நான் செத்து போயிட்டேன். உங்க வீட்டு வழியா போறேன். உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா நீங்களும் செத்து போயிட்டா கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? நீங்களும் ஆவியில் இருக்கீங்க, நானும் ஆவியில் இருக்கேன், கண்டுபிடிச்சேன் சித்தி டாக்டரா அப்படின்ட்டு. அப்படிதானே? அப்போ அது மாதிரி நம்முடைய எப்போ நம்ம மரணம் வருதோ நம்முடைய சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும். கரெக்டாக சொல்றேங்க. நம்ம எங்க போயிடும்? மண்ணுக்குள்ள. இந்த ஆத்மா பரிசுத்தமா வாழ்ந்தானா பரதேசுக்கு போயிடும். பரலோகம் கிடையாது, பரதேஸ். கல்ல இருக்க பார்த்தீங்களா? அங்கே போயிடும். அங்கே அது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கையில் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டேன்னா உங்களுக்கு ஆன்சர் காட்டணும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்ப 282 2:8-2. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உணர்ந்தார். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். முதல்ல இருந்துச்சு. அடுத்து 4:17 282. நாமும் அப்ப பவுல் என்ன நினைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கும்போது இயேசு வந்துருவார் நினைச்சிட்டாரு. யார் வரும்போது? ஆமா. அதனால நான் உயிரோடு இருக்கிற நாமுன்றாரு. பவுல் மரிக்கிறது கூட எங்க பேர்ல நினைச்சிருக்காரு. வாசிங்க. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக எடுக்கப்பட்டு அவங்களுக்கு நமக்கு ஒரு மரணம் வரும். மரணம் வந்தோட நாம் என்ன செய்ய போறோம்? மண்ணுக்குள்ள போயிடுவோம். மண்ணுக்குள்ள போயிட்டு ஆத்மா போயிடும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இப்போ வசனத்துக்கு சம்பந்தம் கிடையாது, கேட்டதுனால பார்க்கறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20 பக்கம் 2:7-3. பாப்பா என்ன அனுப்பி பாப்பா 2:7-3. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தம் கீழ்ப்படுத்திக் கொள்ள நம்முடைய வல்லமையான சரீரங்களையே நம்முடைய அற்பமான சரீரம். இந்த சரீரத்துக்கு பேர் என்ன? ஏன் அற்பமான சரீரம்? ஐயா அது கூட குளிக்கிறேன். ஒரு நாள் குளிக்கலைன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட முடியும். நார் பல்தைக்கலைன்னா வீஸ். அதுக்கு பேர் தான் என்னது? மேக்கப் போடும்போது நல்லா பார்த்தா என்னடா இந்த அழகா இருக்குது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நம்மளால கிட்ட வர முடியும். அதனால அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அந்த மறுரூபங்கிறது என்னன்னா நான் உங்களுக்கு இதெல்லாமே மரணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காரியம். ஆஃப்டர் டெத். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 51 பக்கம் 2:4-3. பக்கம் 2:4-3. 5வது அதிகாரம் 48. மண்ணானவன் எப்படிப்பட்டவன்? மண்ணானவன் அப்படிப்பட்டவன். நம்ம இப்ப யாரு? மண். நம்மெல்லாம் மண். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். பார்க்க வித்தியாசம் இருக்கும். அது லேடி நம்ம ஜென்ஸு. ஆனா உள்ள இருக்கிறது எல்லாமே சேம் கண்ட்ராக்ட் தான். அப்ப வானத்துக்குரியவங்கிறது ஒரு வேற ஒரு அது சரீரம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது நம்ம இப்ப மண்ணுக்குரியவர்களா இருக்கிறோம். இனி எப்படி ஆக போறோம்? வானத்துக்குரியவர். மரியாள் வேற எங்கேயும் இருக்கிற நீ டோட்டலா கட் ஆஃப்ல இருக்காங்க. வாசி 1:15-49. மேலும் மன்னாருடைய சாயலை நாம் அணிந்திருப்பதை போல வானவருடைய சாயலை அந்த வானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாயல் நம்ம அறிந்து கிடப்போம். அடுத்த வாசம் என்னவென்றால் மாம்சமும் இரத்தமும்
ஏமா பரலோகத்துல என்ன இருக்காது தெரியுமா? பசி இருக்காது, தாகம் இருக்காது, இந்த சரீரம் இருக்காது, ரத்தம் இருக்காது, என்ன இருக்காது? தேவ தூதுகள் இருப்பாங்க, பாவம் இருக்காது. எங்க இருக்காது? பாவம் இருக்காது. பாத்தீங்க, அழிவுள்ளது அழியாமை. இப்ப இந்த சரீரம் அழிவுள்ள சரீரம். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு நியூஸ் வரும், என்ன வரும்? சித்தித்து டாக்டர் மறுத்து விட்டார். அப்போ கொஞ்சம் பேர் மாலைகள்லாம் வாங்கிட்டு கொண்டு வராங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு கண்டிஷன் நான் ஆசைப்படுறது என்ன தெரியுமா? பின்மாற்றத்துக்கு போகாம நான் என்ன சொல்லணும்? படுறதுக்கு போயிடும். பின்மாற்றத்துக்கு போயிடும். இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் செய்தி சொல்லுவார், பிரபாகர், ஜஸ்டின் பிரபாகர். அப்படியா? அவரு 2 நபர் பேரை சொன்னாரு. இவங்க தான் என்னைய எதில் வழி நடத்துனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை 2 யூத்தில் அவங்க 2 பேர். அதில் ஒருத்தருடைய கதை எனக்கு தெரியும், அவன் பேரை சொல்லலை. அவர் ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் சர்ச்சில் யூத்தை லீட் பண்ணவர் இல்லது. அவர் அந்த ஆஃபீஸில் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோட கனெக்ட் ஆகிட்டாங்க. கனெக்ட் ஆகி 2 பேரும் வேலையை செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க? பேசிகிட்டே இருந்திருக்காங்க. கூப்பிட்டாங்க, 2 பேரையும் வேலையை எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க வேலை போனதுக்கப்புறமும் அவங்க அதை பிரிக்க முடியலையா. நாங்கள் உயிர் போடுகிறாங்க. இவர் அந்த பேரை சொன்ன எனக்குலாம் ஷாக் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் இவரை வழி நடத்தினவர் ஒரு வயசாகும் போது என்ன ஆயிட்டாரு? விழுந்துட்டோம். அதான் எனக்கு மறிக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் புரியுது உங்களுக்கு? அதனால தான் அவர் சொல்லும்போது எனக்குலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இது உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் யார் அது. புரியுதா? அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அழிவுள்ளது. இந்த சட்டனை எப்போ அழியும்? நாசிரியர் ஒரு சுவாசம் போயிடுச்சான்னா சிரிச்சுட்டா வச்சுங்களா, பண்ணுன்னு சொல்லுவீங்களா? போனான்னா அந்த ஆத்தம பாடோட பேரும் சேர்ந்தே போயிடும். அப்போ அடுத்து பாருங்க 51. இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே பவுல் நிமிஷம் நிமிஷம்னா எவ்வளோ நேரம்? இந்த முள்ளு சுற்றி இங்கே வரணும். இமை பொழுது அது கண்ணை திறந்துறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆகுங்கிறத மட்டும் பார்த்து இந்த செகண்ட் லாஸ்ட் எப்படி ஆக போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனம், பக்கம் 327. 327 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு பாருங்க. உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியாது. நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். 2 வாசம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியுதா? இன்னைக்கு அவர் எவ்வளவோ சொன்னாரு, பைபிளில் வாசிக்கணும், உங்கள் பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு டைரியில் இயேசுன்னு எழுதியிருக்கீங்களா? ஆனால் நான் எல்லாத்துலேயும் நன்றி வருஷத்தினாலும் எழுதவே மாட்டேன். அதை பார்க்கும்போது எனக்கு குத்தவே இல்லை. ஏன்னா நான் எல்லாம் செய்கிறேன். அப்படித்தானே எனக்கு எல்லாம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ இது ரைட்டு. அடுத்து பாருங்க, இனி எவ்விதமாக இருக்கும் என்று வெளிப்படும் பொழுது இதாமா. இப்ப மறுரூபமாக்கப்படுறதா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது எப்படி இருந்தார்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் 33 வயது ஒரு ஆணுக்கு மோஸ்ட் அழகு எப்ப இருக்குன்னா, என்னை மாதிரி கிழவன் போது கிடையாது. டீனேஜ் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தாலும் சொல்றேன், கமலஹாசன் பார்த்துருக்கீங்களா? சின்ன பையனுக்கு மீசைகள் மாதிரி சின்ன பையன் மாதிரி கேவலம் இருக்காரு. ஆனா நான் பார்த்த படம் இந்த பேசும் படம்னு ஒரு படம். இன்னும் அழகு. இப்ப எப்படி இருக்காரு? அந்த 33 வயசு தான் அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஆண் அழகா பெண் அழகான யார் அழகு சொல்லுங்க? ஒரு மயில், ஆண் மயில் எப்படி இருக்கும், பெண் மயில் அழகு. மேற்கு ஈக்குவல் ஆகும். சிங்கம் தான் அழகு, அது பெட்டா வந்து கேவலமா இருக்கும். புரியுதா? அது மாதிரி ஜீசஸ் தான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேன். ஆனால் நான் இருக்கிற 5 அடி, அவர் வந்து 6 அடி இருப்பாருன்னா ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஏன்னா யூதர்களுடைய ஹைட் வந்து எவ்வளோ ஹைட்டு? 6 அடி.
அப்ப நான் என்ன மாதிரி ஆயிடுவேன்? அன்னைக்கு என்னைய அந்த குட்டி சிட்டி டாக்டர் வளர்ந்து தரீங்க நினைக்காது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாக. அன்னைக்கு இயேசுக்கு எவ்வளவு முடி இருந்திருக்கும்? அவ அன்னைக்கு நானும் அந்த மாதிரி இருப்பேன். எனக்கு விசுவாசம் இருக்கலாம் நான் சொல்றேன். நீங்க விசுவாசம் தான் நீங்க சொல்லலாம். எப்ப அதான் வாசி பார்த்து சொல்லுங்க மகிமையில் மறுரூபப்படும். வாசிப்பாரு வாசிக்கணும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறது. இன்னும் இல்ல 2வது வருஷத்திலே கடைசியில நாம் அவரை அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்கிறோம். அப்ப இதைத்தான் ஆண்டவர் உடன்படிக்கைங்கிறார். இந்த உடன்படிக்கை தான் நான் உங்களுக்கு வாசிச்சு முடிக்கிறேன். 89வது அதிகாரத்துல 27 வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். நான் அவனை யார ஒரு சிக்ஷையை கொடுத்துதான் என்ன செய்வார்? சரி பண்ணுவார். சிக்ஷைங்கிறது என்னது? நீ ராங் டைரக்ஷன்ல போறியா, ஆண்டவர் அடி கொடுத்து தான் கரெக்ட் பண்ணுவார். மகா உயர்ந்தவனாக்கு. மகா உயர்ந்தவனா என்னது சொல்லுங்க? எம்ஜிஆர், சிவாஜி அந்த கிடையாது. இயேசு கிறிஸ்து போல மாதிரி தான் மகா உயர்ந்தவனாக்கு. புரியுது உங்களுக்கு? இது 2வது என் கிருபை என்றென்றைக்கு காவல். அந்த கிருபைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரகத்துக்கு போக வேண்டிய டிக்கெட்டு எங்க போகுது? பரலோகம். அதுக்கு பேர் தான் இந்த கிருபை. அவனுக்கு காப்பன் என் உடன்படிக்கையை அவனுக்கு உறுதிப்படுத்தும். அது என்ன உறுதிப்படுத்தப்படுற உடன்படிக்கை? இயேசு கிறிஸ்துவ சாயம் அவனுக்கு நான் கொடுப்பேன். அதான் உடன்படிக்கை. அது பாருங்க 30 அவன் பிள்ளைகள் சந்ததி. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது சந்ததி. அதனால தான் அந்த சந்ததி எங்க இருந்து ஆரம்பிச்சு? என் பாட்டில இருந்து ஆரம்பிச்சது. வாசிச்சு என் வேதத்தை விட்டு விலகி ஒரு மாடு இப்படி ஓரமா போனா அவன் என்ன செய்வான்? ஒரு ஆடி அடிச்சோன்னா அடி வாங்கின மாடு ஒழுங்கா தெரியும். அது தெரியும். ஏன் அவன் அடிக்கிறான்னு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் என்னை அடிச்சதா தெரியும். எதுக்கு என்னை அடிக்கிறாரு சொல்லி. அடுத்த வாசிங்க. நடந்தால் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி 91 சங்கீதத்தில் அங்க போடுறது டைம் ஆச்சு. அப்ப வாதை அணுகாதுன்னா வாதை வந்துருச்சானா உங்கள்கிட்ட சிக்கல் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் செய்றாரு, அடிப்பாரு, கண்டிப்பே. ஆனாலும் என் கிருபையை உள்ள மாட்டேன். என் உடன்படிக்கை பேசாம 34 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் குதிரைகள் விளப்பினதை மாற்றாமல் எஸ் ஆண்டவர் மனம் மாற மாட்டார். எப்படி பாமா மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. உடன்படிக்கை மேரேஜ்ங்கிற ஒரு காரியத்தை ஆவியானவர்கள் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி ராஜா. தாவீது சந்ததியாக எங்களுக்கு இந்த ஆசனத்தை தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.